கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டார். இயேசு ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவன் ஒருவன் வீட்டில் சாப்பிடும்படி போனார். ஏனென்றால் அவன் அவரை அழைத்திருந்தான். அவர் பந்தி இருக்கும்போது அந்த வீட்டில் நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக இருந்தான். நீர்க்கோவை வியாதி என்றால் அடிவயிற்றில் நீர் தங்கி அடிவயிறு மிகவும் வீங்கியிருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்னும் கல்லீரலில் நீர் தங்கி வயிறு முழுவதும் வீங்கியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை விருந்துக்கு அழைத்துவிட்டு அவர் இவனை பார்த்தால் அற்புதங்களை செய்து விடுவாரோ என்று அவர் மேல் கண்ணோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சுகப்படுத்துவது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் என்ன சொல்வதென்று தெரியாமல் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு நீர்க்கோவை வியாதியுள்ள அந்த மனுஷனை அழைத்து அவனை குணமாக்கி அனுப்பிவிட்டார். பின்பு மேலும் அவர்களை பார்த்து, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது மாடாவது ஓய்வு நாளில் தண்ணீரில் விழுந்தால் அந்த கழுதையை தூக்கிவிடாமல், இது ஓய்வு நாள், நான் நாளைக்கு வந்து தூக்குகிறேன் என்றா சொல்வீர்கள்? உடனே தூக்கி விடுவீர்கள் அல்லவா? மிருகத்தையே தூக்கி விடுகிறீர்கள். ஒரு மனிதனை ஓய்வு நாளில் சுகமாக்கினால் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு பதில் பேச நியாய சாஸ்திரிகளாலும் பரிசேயராலும் முடியாமல் போனது. இப்படித்தான் ஒருவர் ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு வந்து விடுவார். ஆனால் ஆலயத்திற்குள்ளாக உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டார். வெளியே அமர்ந்து அங்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அரட்டை அடித்து சிரித்து கொண்டிருப்பார். ஆலயத்தில் என்ன பாடல், என்ன செய்தி, அந்த செய்தி தனக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்தது என்றெல்லாம் தெரியாது. ஜெபம் முடிந்ததும் அப்படியே வீட்டுக்கு சென்று விடுவார். ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் எல்லோரிடமும் தன்னை ஒரு பெரிய பரிசுத்தவானாக காட்டிக்கொள்வார். என்னை மாதிரி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க யாராலும் முடியாது என்று கூறுவார். இந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அப்படித்தான் சடங்காச்சாரமாக ஓய்வு நாளில் ஆலயம் செல்வது, மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு சாப்பாடு போடுவது என்கிற பழக்கமுடையவர்களாய் இருந்தார்கள். ஆனால் ஓய்வு நாளில் யாருக்காவது இயேசு சுகம் கொடுத்தால் அது செய்யத்தகாதது என்று கூறுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் போல அல்ல. நான் சாப்பிடத்தானே வந்திருக்கிறேன், இங்கே வியாதியுள்ளவர்கள் இருக்கிறார்களா என்பதை கண்டறிகிறவர் மாத்திரமல்ல, அவர்களை பார்த்துவிட்டு போகிற தேவன் அல்ல, சுகம் கொடுத்து அனுப்புகிற தேவன் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் நமக்கு என்ன சுகவீனம் இருக்கிறதோ அப்படியே அதை ஆண்டவருடைய பார்வையில் நம்மை கொண்டு செல்வோம். ஆண்டவரே, என்னுடைய கஷ்டத்தை, சரீர பாடுகளை பாரும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் கட்டாயம் நமக்கு சுகத்தை தருவார். கர்த்தர்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாரும். எல்லா பலவீனங்களையும் நீக்கி சுகப்படுத்தி ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.